GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கோவை மாவட்டம் சூலூர் பட்டணம் பகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு பெண்ணை மடக்கி பிடித்து விசாரித்தனர். அதில் அந்த பெண் கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த தேன்மொழி என்பது தெரிய வந்தது. மேலும் அவர் இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து போலீசார் அந்த பெண்ணிடம் நடத்திய விசாரணையில் ஒரு குடோனில் மூட்டை மூட்டையாக கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் அந்த பெண் அளித்த தகவலின்படி பட்டணம் மணிகண்ட நகர் பகுதிக்கு சென்றனர். அங்கு தேன்மொழியின் கணவர் ரவி மற்றும் உசிலம்பட்டியை சேர்ந்த சிவா, ஜெயபால் ஆகியோர் இருந்தனர். போலீசாரை கண்டவுடன் சிவா, ஜெயபால் ஆகிய இருவரும் தப்பி ஓடிவிட்டனர். தேன்மொழியின் கணவர் ரவியை மட்டும் பிடித்தனர். பின்னர் அங்குள்ள குடோனில் பதுக்கி வைத்திருந்த 600 கிலோ கஞ்சாவையும் நீலாம்பூர் பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 50 கிலோ கஞ்சாவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் இந்த வழக்கு போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவுக்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி ரவி, அவரது மனைவி தேன்மொழி, உசிலம்பட்டியை சேர்ந்த சிவா, கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த ஜெயபால், கோவை அரசூரை சேர்ந்த குமார் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். இதில் ரவி உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார். கோவை போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் 2 வழக்குகளாக விசாரணை நடைபெற்றது. வழக்கின் விசாரணை முடிந்த நிலையில் நீதிபதி ராஜலிங்கம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இதில் தேன்மொழிக்கு 20 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 4,50,000 அபராதமும், சிவா மற்றும் ஜெயபாலுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 3 லட்சம் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். மேலும் குமாருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 75,000 அபராதமும் விதித்து தீர்ப்பு கூறினார். 50 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் சிவா, ஜெயபால் ஆகியோருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தண்டனை ஏக காலத்தில் அனுபவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். கோவையில் 650 கிலோ கஞ்சா வழக்கில் பெண் உட்பட 3 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்றொருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.